டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் AFCOM ஹோல்டிங் லிமிடெட் IPO பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். அவங்களோட பிசினஸ் என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி இதுல வியூ பண்ணிக்கோங்க. ஐபிஓட டீடைல்ஸ் மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஓபன் ஆகி ஆகஸ்ட் 6 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ BSE SME ஐபிஓ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகும். இந்த கம்பெனியோட ஷேர் பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 ரூபீஸா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி லோயர் பேண்ட் 102 ரூபீஸாவும் ஹையர் பேண்ட் 108 ரூபீஸாவும் இருக்கு. ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா 1200 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப BSE SME ஐபிஓவா லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓபனிங் டேட் வந்து ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஓபன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆகஸ்ட் 7 அன்னைக்கு பேசிக் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 8 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது. இதே ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஆகஸ்ட் 6 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடரா நம்ம 1 லாட் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு டோட்டலா 1200 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,29,600 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க 58.94%. போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல இருந்து 24 வரைக்கும் இருக்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23 24ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அசெட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 23 24ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ் கம்பெனி நல்லா க்ரோத் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. 2021 கம்பேர் பண்றப்ப 22ல ப்ராஃபிட்டபிளா கொண்டு வந்து 23 24ல நல்ல growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் கம்பெனி வைஸ் நல்லாவே growth ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல நெகட்டிவா இருந்திருக்கு. 22 23 24ல நல்ல growth ஆயிருக்கு. ஸோ நெட்வொர்க் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நல்ல growth ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல 1471 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. அகைன் 2022ல கம்மி ஆக்கியிருக்காங்க. அகைன் 23ல இன்க்ரீஸ் ஆகி அகைன் 24ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் போரிங் அப்படின்ட்டு இருக்கிறது நெகட்டிவான விஷயமா பாக்குறேன். மித்தபடி இந்த கம்பெனி பைனான்சியல் வைஸா பாக்குறப்ப நல்லாவே இருக்கு. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 13/7/2024 இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறது 1/8/2024 அன்னைக்கு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கப்ப ஷேர் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 180 ரூபீஸா இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 115 ரூபீஸா இருக்கு. இது எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 223க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ 108ல இருந்து 223 அப்படிங்கிறது ஒரு நல்ல பிரைஸ். எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 106% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ லிஸ்டிங் எனக்காக அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபிளா புக் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.